வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவானுடன் சேர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்து பணிபுரியும் இடத்தில் மாதத் தொடக்கத்தில் வலுவான நிலையில் இருப்பார். இது உங்கள் பணி அனுபவத்தில் இருந்து பாராட்டுகளை ஏற்படுத்தும். வேலை மற்றும் அனுபவத்துடன் விடாமுயற்சி மற்றும் நேர்மையுடன் உங்கள் தொழிலில் ஈடுபடுவீர்கள். நீங்கள் பெரும் வேலையை நோக்கி உங்கள் முழு முயற்சியையும் கொடுப்பீர்கள். இது தொழிலில் நல்ல வெற்றியை ஏற்படுத்தும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 8ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சட்டத்திற்கு முரணான காரியங்களைச் செய்ய வேண்டாம் என்றும் சரியான நேரத்தில் வரியை செலுத்த வேண்டாம் என்றும் நினைவூட்டுவார். இல்லையெனில் வரிகளுக்கு கூடுதல் ஊதியம் கிடைக்கும். வியாபாரத்திலும் சில பிரச்சனைகள் வரலாம். குருவும் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டில் பார்ப்பதால் உங்கள் கல்விக்கு சாதகமான நேரம் அமையும். நீங்கள் எதை படித்தாலும் நீங்கள் விரும்பிய வெற்றியைப் பெறுவீர்கள். மேலும் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு தொழிலில் முன்னேற்றத்தை அனுபவிப்பீர்கள். பாடங்களின் மீதான பிடிப்பு உங்களை மேன்மையடையச் செய்யும் மற்றும் அவர்களின் கீழ் முன்னேற்றத்திற்கு தேவையான வழிகாட்டியே ஆசிரியர்கள் வழங்குவார்கள். புதனும் சுக்கிரனும் 2ஆம் வீட்டில் அமர்வதால் வீட்டுச் சூழலை இலகுவாகவும் அன்புடனும் வைத்திருக்கும் மற்றும் ஒட்டுமொத்த பரஸ்பர நல்லிணக்கத்தையும் அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 2ஆம் வீட்டின் முழு பார்வையைப் பெறுவார். இது குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிது சலசலப்பை ஏற்படுத்தும். வக்ர சனி 8ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டில் பார்வையை வைப்பார். இது குடும்ப உறுப்பினர்களிடையே கசப்பான உரையாடலுக்கு வழிவகுக்கும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கிரகங்கள் 2ஆம் வீட்டில் அமர்ந்து குரு 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டின் மீது பார்வை இருக்கும். இது ஒட்டுமொத்த காதல் உறவை முன்னேற்றும். நீங்கள் உங்கள் துணையுடன் நெருங்கி வருவீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பாக பேசுவீர்கள் மற்றும் உங்கள் உறவின் முக்கியத்துவத்தையும் புரிந்துகொள்வீர்கள். சூரியன் 11ஆவது வீட்டில் அமர்வதால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது தவிர 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில் அமைந்திருப்பதால் மாமியார் பக்கத்தில் இருந்து சில ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். சூரியன் மற்றும் சனியின் ஷடாஷ்டக் யோகம் திருமண வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கும் பங்குதாரருக்கும் இடையே சச்சரவுகளை அதிகரிக்கும் விஷயங்களை உங்கள் பக்கத்திலிருந்து தவிர்க்கலாம். புதனும் சுக்கிரனும் செல்வச் செழிப்புக்கு உதவுவதோடு ஒட்டுமொத்த வங்கி இருப்பும் அதிகரிக்கும். 11ஆவது வீட்டில் உள்ள கிரகங்கள் செவ்வாய் மற்றும் குரு வெவ்வேறு வழிகளில் பணவரவை எளிதாக்கும் மற்றும் அன்றாட வருமானம் உயரும். சனி மாதம் முழுவதும் 8ஆவது வீட்டிலும் வக்ர நிலையில் இருப்பதாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கூட அலட்சியம் காட்டக்கூடாது என்பதை குறிக்கிறது. இந்த நேரம் பெரிய உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி விழிப்புடனும் இருந்தால் கவலைப்பட அவசியமில்லை. பரிகாரம்: ஜாதகக்காரர்கள் தினமும் சிவபெருமானையும் பார்வதி அன்னையும் வழிபட வேண்டும்.